Hi children, now let us see a model advertisement that is prescribed in your 10th standard textbook. Okay, now look at the model advertisement given below. RKP Bookshop. Let us check together whether this advertisement sticks to the given 9 points as in the page 9. Okay, let us start now. The first one is name of the product. Yes, they have given you the name of the product. So it should be written in a bold letters. நல்லா டார்க்காக லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் செக்கிங் புக்கில் கரெக்டாக பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, புக்லேயே இந்த எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்களே, வெதர் தே ஹாவ் கிவன் யூ த சேம் திங் இன் யுவர் மாடல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்சோ அப்படின்றத we are going to check now. Okay, first point is okay. ஓகேவா, நேம் கொடுத்துட்டாங்க, இதான் நேம். ஓகேவா, நேம் கொடுத்துட்டாங்க நல்லா போல்டு லெட்டர்ஸில் ஆர்கேபி புக் ஷாப். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி புக் ஷாப். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை பற்றினது, புக் ஷாப்பை பற்றினது. இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், அந்த போல்டு லெட்டர்ஸை பார்த்தோன்னே, அந்த டார்க் லெட்டர்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் இந்த ஆடு எதை பற்றினது, வாட் இஸ் திஸ் ஆட் அபவுட் அப்படின்றத அந்த அந்த டாபிக், அந்த ஹெட்டிங், அந்த டைட்டிலை பார்த்தாலே தெரியணும். ஹெட்டிங், டைட்டில், எஸ். உங்கள் ஃபேஸ், உங்கள் ஹெட்டை பார்த்தாலே எப்படி தெரியணும், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். உங்கள் மைண்டு தெரிகிற மாதிரி, எஸ். இந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே இதுக்குள்ளே இருக்க என்ன கண்டென்ட், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஹெட்டை பார்க்கும்போதே யூ ஷுட் நோ தட் இந்த மாதிரி ஒன்று பேஜில் நீங்கள் பார்டர் போட்டுட்டு பிறகு வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபார் ஹெட்டிங், ஹெட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் விட்டணும், அண்ட் தென் டெய்லுக்கு கொஞ்சம் இடம் விட்டுறணும். டெய்ல் மீன்ஸ் வாட், அட்ரஸ் கொஞ்சம் இடம், இங்கே அட்ரஸ் எழுதிடணும். ஓகேவா, இங்கே அட்ரஸ் அண்ட் தென் இங்கே உங்கள் டைட்டில் ஒரு ஹெட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, ஹெட் எழுதிக்கணும், ஹெட்டிங்கை எழுதிக்கணும். ஓகே, தென் ஒன்லி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, now come to the middle part. In the middle part you should organize neatly with discounts, phrases and catchy descriptions and discounts, etc. Now come to the title again, RKP Bookshop. So that's the beauty of the heading. If you write it in bold letters, நல்லா டார்க்காக போல்டாக எழுதினீங்கன்னா அது கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வெப்சைட்ஸ். லெட் அஸ் செக் வெதர் தே ஹாவ் ரிட்டன். எஸ், செகண்ட் பாயிண்ட் ஓகே, அட்ரஸ் எழுதியிருக்காங்க, மெயின் ரோட் பல்லம் தஞ்சாவூர். ஓகே, பின்கோடு கூட எழுதியிருக்காங்க, பட் நோ ஃபோன் நம்பர். ஸோ யூ ஹாவ் டு ஆட் தி ஃபோன் நம்பர். ஓகே, யூ ஹாவ் டு ஆட் தி கான்டாக்ட் நம்பர் ஆர் வெப்சைட். ஸோ இந்த இடத்துல என்ன நீங்கள் எழுதணும், கான்டாக்ட் நம்பர் எழுதணும், அண்ட் ஆல்சோ வெப்சைட் நம்பர், இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும், எலக்ட்ரானிக் மெயில், இதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, செகண்ட் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், பிரிண்டிங் மிஸ்டேக் இஸ் நேச்சுரல். ஓகே, அதனால் நம்ம கான்டாக்ட் நம்பர் இமெயில் இல்லை அப்படின்றதுனால ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாது. இஸ் இட் ஓகே? ஸோ யூ ஹாவ் டு கரெக்ட் இட். ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட், அப்பீலிங் இமேஜஸ், விஷுவல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் ஐடியா டு பி அட்வர்டைஸ்ட். தேர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, விஷுவல்ஸ். எஸ், யூ ஹாவ் விஷுவல்ஸ். see here, அப்பீலிங் விஷுவல்ஸ் இருக்கா இங்கே. விஷுவல்ஸ்னால் என்ன, பிக்சர்ஸ், கண்ணால் பார்க்கக்கூடிய, விஷுவலாக பார்க்கக்கூடிய, உங்கள் விஷனில், உங்கள் கண்ணில், ஐ விஷனில் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ், அதுதான் அப்பீலிங் இமேஜஸ் ஒரு அப்பீலிங் விஷுவல்ஸ். ஓகே, ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ புக்கை பற்றி இருக்கிறதுனால புக் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பென்சில் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபோர்த் பாயிண்ட் இஸ், வேர் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட், எஸ் இட் இஸ் ஹியர், டார்கெட்டிங் தி ஆடியன்ஸ். see whether they have targeted the audience or not. ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், இதுதான் டார்கெட். யாரை டார்கெட் பண்ணுறாங்க, யாரை குறி வைக்கிறாங்க, இந்த புக்கை விற்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை குறி வைக்கிறாங்க. எஸ், யூ ஆர் ரைட், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த டார்கெட் இஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஓகே, டார்கெட்டும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ், ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் feel good discount and offers. Yes, you have offers and discounts. So
ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, ஒரு ஆட்னா இதெல்லாம் இருக்கணும். ஸோ 10% டிஸ்கவுண்ட், யோ கம் பை அண்ட் கோ, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி இங்கே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5th point is also okay. Now come to the 6th point. 6th point is a colorful background and 7th point is readable text. So they didn't mention here, but you have the colorful background, but you have to note it down. While you are writing the examination, you should not use all the colors, only blue, black and pencil. Okay, that is enough. So colorful BG, okay. And then readable text, it should be readable. Okay, படிக்கிற மாதிரி இருக்கணும், பார்க்க கிறுக்கி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. எஸ், நெக்ஸ்ட் கம் டு த 8th point. 8th point இருக்கா பார்க்கலாம். எங்கே இருக்குது 8th point? ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா. அண்ட் ஹியர் ஆல்சோ ஒன் மோர் 8th point, கேட்சி ஃப்ரேசஸ். ப்ராடக்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரேசஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, a collection of rare books. ரொம்ப ரேர் புக்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸ்டோரி புக்ஸ் ஃபார் சில்ட்ரன், வாவ், சூப்பர். அப்போ இங்கே போய் வாங்கலாம் நம்ம. ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன், ஓ நாவல்ஸ்லாம் இருக்கும் போல் இருக்குது, சூப்பர். பெஸ்ட் செல்லர் கலெக்ஷன், அப்படியா, சூப்பர். நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ், ஓ அதெல்லாம் கூட இருக்கா, ஓகே ஓகே. ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ், ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸும் இருக்கா. ஸோ இந்த திங்ஸ்லாம் இருக்குது. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. த ஃபைனல் பாயிண்ட் இஸ் பார்டர். யூஸ் பார்டர்ஸ் அண்ட் லைன்ஸ் டு ஆர்கனைஸ். ஸோ பார்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணியாச்சா, பார்டர் லைன் போட்டாச்சா, இங்கே பாருங்கள் பார்டர் லைன் போட்டாச்சு. எஸ், பார்டர் லைனும் போட்டாச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இஸ் இட் ஓகே நவ்? அப்புறம் நீங்கள் உங்களுடைய டிசைன்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் யூ கேன் புட் யுவர் ஓன் டிசைன், வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் மைண்ட் அட் தட் டைம். ஓகே, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி கப் வச்சுக்கலாம். கப்பை வேறு டிசைனில் கூட யூ கேன் ட்ரா இட். ஓகே, விஷுவல்ஸ் அதெல்லாம். ஓகேவா? இஸ் இட் ஓகே? எஸ். Now let me add some more points with your permission. That is, look at this mark. So you have to put some mark like this to emphasis, to stress. இந்த மாதிரி மார்க்ஸ் போட்டு இத்தனை பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது எங்களுடைய புக் ஷாப்பில் அப்படின்றத யூ கேன் எம்ஃபசைஸ், யூ ஷால் எம்ஃபசைஸ். ஓகே, தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு சே நவ் இஸ், for this advertisement for 9th standard and 10th standard, you are going to get 5 marks. You are going to get 5 marks. Easy enthusia. Okay, how to get these 5 marks? Now let me say, first in the topic nalla bold topic super எழுதினீங்கன்னா for this 1 mark you will get 1 mark for this. Okay, and then for this address you are getting 1 mark. Okay va, 2 mark ஆயிடுச்சா. And then for this phrases and catchy phrases and description you are getting 1 more mark. So 1 2 3 marks ஆயிடுச்சா. So for this visuals in the picture you are getting another 1 mark. Okay, now 1 2 3 4 marks, you are getting 4 marks. இந்த catchy phrases, இந்த discounts எல்லாமே சேரும் இதில் இந்த 1 மார்க்கில். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்டர் லைன் போட்டிங்களா, அதுக்கு ஒரு மார்க். ஓகேவா? 1 2 3 4 5 மார்க்ஸ். ஆன் த ஹோல் ப்ரெசன்டேஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து 5 மார்க்ஸ் யூ ஆர் கெட்டிங். எல்லாம் ஆன் த ஹோலாக பார்த்துட்டு ஓகே யுவர் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ஓகே சூப்பர் அப்படின்னா அப்படியே நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே இப்படி டிக் அடித்து அப்படியே 5 மார்க் போட்டுருவோம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நீட்டாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ரைட் நீட்லி and you turn your paper horizontally and write. Use one full side, full page. Okay, அதில் don't cut it. ஹாஃப் பேஜ் போதும், ஹாஃப்லேயே நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு எழுதாதீங்க. உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் குட்டியாக ஒரு ஓரமாக இருந்தால் பார்ப்பாங்களா, இல்லை அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தால் பார்ப்பாங்களா? think that. Okay, and write it in your examination. All the best students. May God bless you all.